மும்பை ரயில் நிலையத்துல ஒரு பயங்கர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. கதவை மூடக்கூடிய தகராறுல இளைஞர் ஒருத்தர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த ட்ரெயினுடைய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த ரயில்ல பதிவான காட்சிகள் இது. இந்த நபர் குத்திட்டு அங்க இருக்கக்கூடியவங்களையும் மிரட்டக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்ததுன்ற விவரங்களோட செய்தியாளர் பாரதி ராஜாவும் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். பாரதி ராஜா, ஒரு பொது பயணிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான ரயில்ல ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? முதல்ல எதற்கான இந்த கொலை? முதல்ல இந்த சம்பவம் நடந்தது மும்பை நகர்ல இருக்க சர்ச் கேட்ல இருந்து நல்லா சொபாரா அப்படின்ற போற இடத்துக்கு போற ரயில்ல தான் அந்த சம்பவமானது நடந்திருக்கு. ரயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மாயங்க் லோகர் அப்படின்றது பயணிச்சிருக்காரு. அதே இடத்துல இன்னொரு வாலிபரும் ஏறி இருக்காரு. அப்ப மழை வந்திருக்கு. அந்த மழையில கதவை மூடுவதா திறந்து வைப்பதா அப்படின்ற விஷயத்துல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதத்துல அந்த நபர் யார வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரோ அந்த நபர் மாயங்க் லோகரை கத்தியால குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. அதுவும் ஓடுற ட்ரெயின்லயே நடந்திருக்கு. பயணிகள் அனைவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணிகள்லாம் இருக்காங்க. இந்த காட்சிகளை பார்த்தாலே போதும், பயணிகள்லாம் அலறடிச்சு தடுக்க கூட முடியாம, ஏன்னா அவர் கையில அவ்வளவு ஆயுதம் இருக்கு. மிக கொடூரமாக அவர் அந்த நபரை குத்தி கொலை செஞ்சிருக்கார். மாயங்க் லோகரை குத்தி கொலை செய்யறார். அதன் பிறகு சாவகாசமா இறங்கி தப்பிச்சு போறார் அப்படின்றதா இங்க ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த சண்டையுமே இந்த கதவை மூடுவதா திறப்பதா அப்படின்றதுதான் இப்போதைய முதற்கட்ட தகவலாக இருக்குது. தப்பியோடைய நபரை மும்பை போலீசார் தேடி வராங்க. இது ஒரு பக்கம். இந்த கதவை மூடுவது தொடர்பான பிரச்சனை அப்படின்றதெல்லாம் ட்ரெயின்ல இருந்தவங்க சொன்னது. அதன் அடிப்படையில் தான் போலீசார் தற்போது விசாரணை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே அந்த நபர் மாயங்க் லோகருக்கு தெரிந்தவரா, முன்பகை எதுவும் இருந்ததா அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணையை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ஓடும் ரயில்ல இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்காரு மும்பையில. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.